உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை என்று பரிசுத்தமாக்கினாரே, தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கினாரே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசு உன் நடந்தால் நீ யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே இன்னும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஆண்டவரே சர்வ வல்லவராக, ஆண்டவரே ராஜாதி ராஜாவாக, ஆண்டவரே அப்பா சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானதாக எங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் செயல்படுகிற கிருபைகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஏசப்பா, உன்னை தொடுகிறவர் என் கண்ணின் கண்மணியை தொடுவான் என்று சொல்லப்பட்ட வாக்கின்படியாக அப்பா தகப்பனே அவ்வளவு விசேஷ பாதுகாப்பை தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய ஜனத்திற்கு ஆண்டவரே நீ கொடுத்திருக்கிறீர்கள். அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசுவே, எங்களுடைய அப்பா சொத்தாக, எங்களுடைய பங்காக, எங்களுக்கு தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா துயரங்களையும் எல்லா துக்கங்களையும் அப்பா எல்லா புலம்பல்களையும் எல்லா வேதனைகளையும் நீ மாற்றுகிற தேவனாய் இருக்கிறபடினாலே ஒரு ஆண்டவர் விசேஷ விதமாய் நடத்தி வருகிறீங்களப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எப்பா, நாங்கள் எத்தனை முறை இடறினாலும், எத்தனை முறை அப்பா உண்மை மறுதளித்தாலும், எத்தனை முறை எப்பா உங்களுக்கு தூரம் போனாலும் அப்பா எங்கள் தகப்பன் 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 அரவணைத்து அப்பா தகப்பனை தட்டி கொண்டு வருகிற எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஏற்கனவே நீ பெரியவர் அப்பா, நீ பெரியவர் அப்பா, நீ பெரியவர் ஆண்டவரே, நீ பெரிய காரியங்களை செய்கிறவர் அப்பா. ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே, என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாவிதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லிட்டீங்களே. ஆண்டவரே அந்த வார்த்தை மட்டுமல்ல, கிரகிக்க கூடாத அதிசயமான காரியங்களை நீ செய்கிறீர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே கிரகிக்கப்படாத காரியங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்து அற்புதமான காரியங்களை அற்புதமான செயல்களை செய்து உங்க நல்ல நாமத்தை நீ மையப்பட்டிருக்கிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஏற்கனவே உமக்கு தோற்றம் விசேஷமாக எங்கள் தேசத்துக்கும் ஆண்டவரே உங்க பலத்த செய்திகள் ஆண்டவரே அப்பா வெளியரங்கமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தமிழ்நாட்டிலே ஆண்டவரே உங்களுடைய பலத்த செய்திகள் அப்பா வெளியரங்கமாகட்டும். ஆண்டவரே எங்களுடைய பட்டணங்களிலே உங்களுடைய பலத்த செய்திகள் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா எல்லா இடங்களிலும் அப்பாவுடைய பலத்த செய்திகளை கர்த்தனை செய்வீராக. ஆண்டவரே விசுவாச குடும்பங்களே ஆண்டவரே பலத்த செய்திகளை செய்து தகப்பனே நீங்க வாசம் பண்ணி ராஜா அந்தந்த பகுதியில் ஆண்டவரே அப்பா இறங்கி தேவன் கிரியை செய்து தகப்பனே அன்றைய பலத்த செய்திகளை செய்து அன்றைய உங்க நல்ல நாமத்தை நீர் மகிழ்ச்சிப்பட்டுக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே எங்கள் தேசத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அப்பா, எங்களுடைய பட்டணங்களை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே, எங்களுடைய மாநிலங்களை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எப்பா உமக்கு தோற்றம் 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 தகப்பனே பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கற்றுக் கொடுத்து அப்பாவுடைய நல்ல நாமத்தை மையப்பட்டும்படியா நாங்கள் சொல்லிக்கிறோம். பெரிய காரியங்களை கற்று செய்வீராக. அந்த மீதியான பகுதிகளை கற்று ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் பெற்ற தாயும் தந்தையுமானவர். ஹல்லேலூயா. உங்க தகப்பன் கிட்ட நீங்க எப்படி பேசுவீங்க? யதார்த்தமாய் பேசுவீங்க அல்லவா? அப்பா எனக்கு இது செஞ்சு கொடுத்துருங்க சொல்லுவீங்க இல்லையா? அதே போலதான் நம்முடைய தகப்பன். ஆண்டவர் சொல்கிறார் இந்த நேரத்துல உங்களை பார்த்து தகப்பன் உங்ககிட்ட கேட்கறது என்ன தெரியுங்களா? ஒரே ஒரு காரியம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 26வது வசனம். என் மகனே உன் இதயத்தை எனக்கு தான், உன் கண்கள் உன் வழிகளை நோக்குவதாக. ஹல்லேலூயா. தகப்பனாய் சுமந்த தேவன், நம்மை அபிஷேகம் செய்கிற தேவன், நம்மை நடத்துகிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த நாளிலே குடும்பத்திலே ஆசீர்வாதங்கள் வர வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றால் தேவன் சொல்லுகிறார், என் மகனே உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா. கர்த்தர் என்ன கேட்கிறாருமா நம்ம கிட்ட? உன் இருதயத்தை எனக்கு தா. ஏன்
கொடுக்கிறார்? ஏனென்றால் அந்த இருதயத்துல கவலைகள், துக்கங்கள், அப்புறம் பாரங்கள் அடிக்கடி வந்து இருதயம் பலவீனப்படுது. இருதயம் பலவீனப்பட்ட என்ன ஆகும்? முழு சரீரமும் பாழா போயிடும். அப்படிதானம்மா? அப்போ முழு சரீரம், உன் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமா இருக்கணும்னா என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா மகளே. அப்படியே என்ன தெரியுமாமா, உன் நம்பிக்கை என் மேல வச்சிரு மகளே. உன்னுடைய வருமானத்தின் மேலேயோ, நீ எதிர்பார்த்த காரியத்தின் மேலேயோ உன் நம்பிக்கை நீ வச்சா அது கிடைக்கும். ஆனா உனக்கும் எனக்குள்ள உறவு இருக்கு பத்தியா, அது தகப்பன் தாய் போன்ற உறவு. ஹல்லேலூயா. இந்த உறவை நீ இழந்து போக கூடாது என்று சொல்லி கர்த்தர் உங்களை இந்த நாளிலே பேசுகிறார். என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு கொடுத்துடு. அது என்ன அர்த்தம் தெரியுங்களா? உன் இருதயம் எப்படி இருக்கிறதா? உடைந்து இருக்கிறது. அண்ணா ஆண்டவர் சொல்ற, உடைந்த உன் இருதயத்தை, உடைந்து போன காரியத்தை, முடிஞ்சிச்சு எல்லாம், எனக்கு ஒண்ணுமே நடக்காது அப்படி எல்லாரும் சொல்லிட்டாங்க, என் கையும் பிரயாசம் வருமானம் எல்லாம் போயிடுச்சு, என் வியாதி முட்டிடுச்சு, என் சரீரத்துல இவ்வளவு பாழாயிடுச்சுன்னு சொல்லும் போது அததான் கர்த்தர் கேட்கிற. நல்ல இருந்த கர்த்தர் கேட்கல. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் கேட்கறது என்ன தெரியுமா? உன் நிலைமை எப்படி இருக்குதோ அப்படியே எனக்கு கொடுத்துரு. ஹல்லேலூயா. நீ கொடுத்துரு, நான் உன்னை மகிழ்ச்சியாக்குவேன் என்று சொல்கிறார். நம்மளாம் கொடுத்துட்டு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? ஆனா வேதம் சொல்லுகிறது, உன் இருதயத்தை முழு இருதயத்தோடு எனக்கு கொடுத்துரு, முழு ஆத்மாவோடு என்னிடத்துல அன்பு கூறு. நம்ம பிள்ளைகளை பார்த்து நம்ம சொல்லுவோமா, அம்மா எனக்கு முழுசா அன்பு கொடுமா சொல்லுவோம். அன்பு கொடுமா, எம்ம அம்மா மேல அன்பா இருக்கு எதனா கேட்போம். ஆனா ஆண்டவர் எப்படி கேட்கிறாரு பாருங்க, முழு அன்பு கொடுத்துருவியான்னு கேட்கிறாரு. என்ன அர்த்தம்னா, முழுமையா அன்பு கர்த்தரிடத்தில் செலுத்தல. முழு இருதயத்தோட கர்த்தரிடத்துல மக்கள் என்ன பண்ணலங்க? ஜனங்கள் செலுத்தல. எப்படி செலுத்துறாங்க தெரியுங்களா? வழுகி போன இருதயமா. வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் வழுகி போன இருதயம். இதை நேசிப்பாங்க, உடனே விட்டுடுவாங்க, வேற காரியத்தை பிடிச்சுப்பாங்க, இப்படி வருவாங்க, விட்டுடுவாங்க. அப்ப அந்த இருதயம் எப்படி இருக்கு? வழுகி போயிடுது. அப்புறம் உணர்வடையாத இருதயம். என்னதான் சொன்னாலும் நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேம்மா, ஏமா கலங்குற? மற்ற காரியம் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அந்த உமக்காக நான் எப்படி வாழணும்? அது என் ஜனங்கள் யோசிக்காதபடிக்கு துக்கப்பட்டு இருக்கிறாங்க. அது என்ன உணர்வே இல்லை. வேதம் சொல்லுகிறது, எரேமியா 3:10 வாசிப்போம். இவைகளை எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவருடைய சகோதரர்கள் துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே. இங்க எப்படி திரும்புறாங்க பாருங்க, கள்ளத்தனமாய் திரும்புறார்கள். ஹல்லேலூயா. கள்ளத்தனமா என் ஜனங்கள் என்னிடத்தில் திரும்புறார்கள். அப்படி என்னம்மா? கள்ளம் என்னம்மா? திருட்டுதனம், பொய். என்ன அந்த கள்ளத்தனமா திரும்புகிறார்கள் என்றால், பாதிதான் செலுத்துறாங்க மகளை, பாதி வேற இடத்துல செலுத்திடுறாங்க. கள்ளத்தனம், திருட்டுதனம், பொய். அப்போ முழு இருதயத்தில் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் உனக்கு சந்தோஷம் இல்ல? ஏன் நமக்கு துக்கத்துல இருக்கிற மகிழ்ச்சி ஆக்கல? உடந்த உள்ளத்தை உனக்கு குடும்பங்களே சொல்லி நீ பாதியை கொடுத்து பாதி வச்சுட்டு இருக்கிற கள்ளத்தனமா? கள்ளன் என்று யாருமா சொல்லுவாங்க? திருடனும் கள்ளன் சொல்லுவாங்க. நம்ம என்ன திருடிட்டோம்? நான் படிச்சேன் ஏசப்பா, நாங்க என்ன திருடிட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய இருதயத்தை பாதி வேற இடத்துல செலுத்துற. உன்னுடைய ஆசீர்வாதங்களுக்காக, அப்படி மற்ற காரியத்துக்காக, அது கள்ளத்தனமா? பாருங்க வேதம் எப்படி எழுதிருக்கு பாருங்க. அப்ப ஆசீர்வாதத்தை கேட்கறது கள்ளத்தனமா? ஆசீர்வாதத்தை கேட்கறது கள்ளத்தனம் இல்ல, ஆசீர்வதித்த தேவனை மறக்கிறது தான் கள்ளத்தனம். ஆமென். ஆசீர்வாத தேவனை, ஒரு தகப்பனுடைய ஆஸ்தியை எடுத்துட்டு அவன் போயிடுறான், தகப்பனை விட்டுட்டு போறான் பாருங்க, அதான் கள்ளத்தனம். பேச போற சம்பவத்தின் மூலமா நம்மோட பேச போகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். கள்ளத்தனம் என்னன்னு பாருங்க. லூக்கா 15:11. இன்னும் அவர் சொல்வது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். கவனிங்க, இந்த ஒரு கள்ளத்தனத்தை பாருங்களேன். 2 பிள்ளைகள் இருந்தாலும் தகப்பனுக்கு, அந்த வார்த்தை பாருங்க. நம்முடைய தகப்பன் என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு மனுஷன் 2 குமார்கள் இருந்தார்கள். அவர்களின் இளையவன் 12வது வசனத்துல தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றார். அந்தபடியே அவன் அவர்களுக்கு, எவர்களுக்கு 2 பேருக்கும் பங்கிட்டு கொடுத்துட்டாங்க. கேட்டது ஒருத்தன், இளையவன் கேட்டா மூத்தவனுக்கு கொடுத்துட்டான். தகப்பன் கிட்ட போய் என்ன கேட்கிறான்? ஆஸ்தியை கேட்கிறான், அதாவது ஆசீர்வாதத்தை கேட்கிறான். தகப்பனே, நீங்க சேர்த்து வைத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் எனக்கு கொடுத்துருங்க. சரி கேட்டானே, அதை கொடுத்துட்டாரே, கூட இருக்கலாம் இல்லையா? ஆனா இது என்ன பண்ணிட்டான் இளையவன்? சில நாளுக்கு பின் இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய், பாத்தீங்களா? அப்ப தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போயிட்டு, அப்ப அவன் கல்ல, அவன் யாருமா?
அவன் திருடன். இந்த இளைஞன் எதுக்காக அப்பா கூட இருந்தா? ஆஸ்திக்காக. அப்ப ஆண்டவருடைய பாரம் என்ன? என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, என்னுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு, என் ரத்தம் சிந்துதலை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தையும் எல்லாவற்றையும் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆனால் அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டுமா? அப்ப இறுதியும் கள்ளத்தனம் வந்துருச்சு. சரி, எனக்கு பரலோகம் தான் இருக்கே, எனக்கு நல்ல சபை இருக்கே, எல்லாம் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆஸ்தி எல்லாம் எடுத்துட்டு என் கூட இருக்கிறியா? நம்பிக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டு என் கூட இருக்கிறியா? அவன் என்ன பண்றான் பாருங்க, இப்படிதான் கள்ளத்தனம். அப்ப அவன் முழு இறுதித்து தகப்பனத்துல செலுத்தல. அப்படிதான் நம்ம, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? செலுத்தல பாருங்க. அவனுக்கு வேண்டியதான் ஆஸ்தி. ஆமா, அப்ப எல்லா சில பிள்ளைகள் இப்படிதான் இருக்கிறாங்க. தகப்பு கட்டி எல்லாம் வேணுமோ, தகப்பன் வேண்டாமா. அப்ப என்ன செய்யறான் பாருங்க, நம்மளுடைய சுகம் ஒரு ஆஸ்தி. ஒரு உறுப்பு போயிடுச்சுன்னா அதை மாற்றத்துக்கு எவ்வளவு செலவாகுது பாருங்க. இவ்வளவு ஆஸ்தி கொடுத்திருக்கிற, நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், நம்ம குடும்ப உறவு, இதெல்லாம் ஒரு ஆஸ்தி. வருமானம் என்பது ஒரு ஆஸ்தி. இதெல்லாம் வாங்கிட்டு நீ தூரமா போயிட்டிய மகளே. அங்க எதுக்காக அவன் போனான்னு தெரியுமா? துன்மார்க்கராய் ஜீவனம் பண்ணி. எதுக்கு வாழ போனா? தகப்பனுடன் தான் பரிசுத்தமா வாழணும், தகப்பனுடன் தான் வேறு பிரிக்கணும், தகப்பனுடன் தான் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, கிறிஸ்தவர்கள் என்று நம்ம வெளியே காட்டணும். அப்படிதானே? அதெல்லாம் வேண்டாமா, ஆஸ்தி மட்டும் வேணுமா? அப்போ தன் ஆஸ்திய அழித்து போட்டா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தகப்பன் இல்லாம தகப்பன ஆஸ்தியை வச்சுட்டீங்கன்னா இந்த பூமியில அழிஞ்சு போயிடுமா பாருங்க. அழித்து போட்டு துன்மார்க்கரா ஜீவனம் பண்ணி தாறுமாறா வாழ்ந்து கள்ளத்தனமா வாழ்ந்த, அப்பா கிட்ட கள்ளத்தனம் பண்ணா வெளியாளுக்கிட்ட என்ன பண்ணுவான்? கள்ளத்தனம் பண்ணுவான். அப்பா கிட்டே உண்மை இல்லைன்னா மற்ற ஆளுக்கு இருப்பான். நம்ம உருவாக்குற தகப்பட்ட உண்மை இல்லைன்னா உலக மக்கள் கிட்ட நம்ம உண்மையா இருப்போம். யோசிச்சு பாருங்க, அங்க பண்ற வேலை இங்கேயும் காட்டுவோம். இங்க காட்டினா என்ன ஆகும்? பணம் இருக்கிற வரைக்கும் நம்மளோட இருக்கும் உற்றார் உறவினர்களாம். பணம் போயிடுச்சுன்னா, செலவழிச்சுன்னா அவங்க போயிடுவாங்க. செலவு பண்ண எல்லாம் அழிஞ்சு போயிடும். 14வது வசனத்துல எல்லாவற்றையும் நம்ம செலவழிந்த பின்பு எல்லாத்தையும் செலவழிச்சுட்டான். இந்த நேரத்துல நமக்கு இருக்கிற பலனை வச்சு தகப்பட்டு நம்ம என்ன செய்யறோம்? அப்ப சொன்ன வார்த்தை என்ன? முழு இருதயத்தோடு என்ன தேடணும். நீ கள்ளத்தனமா தேடும்போது உனக்கு எல்லாமே அழிஞ்சு போயிடும். உனக்கு சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, அந்த பணம் உன் கையில நிக்காது, உன் வருமானம் உன் கையில நிக்காது. நீ யோசிச்சு பார்க்கணும். தகப்பனோடு உனக்கு வருமானம் வருதா? அதுதாமா சந்தோஷம், அதுதாமா ஆசீர்வாதம். தகப்பன் இல்லாத ஒரு வருமானம் உனக்கு வந்தா அது அழிஞ்சு போயிடுமே மகளே. உன்னை சோர்ந்து போவாயே. தகப்பன் உள்ள தவிக்குது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தகப்பனை கைவிட்டார். இல்லை, நாம தான் தகப்பனை கைவிட்டுட்டோம். நம்ம தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டோம்? கள்ளத்தனமா திருப்பிட்டோம். அவர் முகத்தை பார்க்காம எல்லாவற்றையும் செல்ல வேண்டும். அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. எந்த தேசத்துலமா அவன் எந்த தேசத்தை நம்பி போனானோ அந்த தேசத்துல பஞ்சம், கொடிய பஞ்சம் வந்துருச்சான். அப்பொழுது அவன் குறைபட தொடங்கினான். இந்த வேதம் சொல்லுது பாருங்க, அந்த பணத்தை வச்சு எந்த தேசத்துல வாழ்ந்தானோ சரி, அந்த தேசத்துல போய் ஏதாவது செஞ்சு நம்ம பொழைக்கலாம்னு பஞ்சம் வந்துருச்சு. அப்ப தகப்பனை விட்டு கள்ளத்தனமாய் திரும்பினால் நீ அறக்குறையாக உன் மனதை செலுத்தாதபடிக்கு, உன் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்காதபடிக்கு நீ இருந்தால் குறைப்பட தொடங்குவாய். கர்த்தர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் நம்முடைய வாழ்க்கை குறை? ஏன் சந்தோஷத்துல குறை, மகிழ்ச்சியில குறை, பிரகாசம் இல்லையே? ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்ன மேல அன்பு வச்சிருக்கிறார். ஆண்டவர் எல்லாம் இருந்தாலும் ஒரு குறை ஏமா இருக்கு? எனக்கு பொய் வாழ்க்கை வேண்டாம் ஏசப்பா, நான் மெய் வாழ்க்கைக்கு போகணுமே ஏசப்பா, மெய்யா உங்களை பின்பற்றணுமே. இதை என்ன செய்யறான் பாருங்க. குறைப்படும் 15வது வசனத்துல அந்த தேசத்தின் குடிகள் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டானாம். இவன் நிலவை பாத்தீங்களா? இளைய மகன் எப்படிப்பட்ட ஆஸ்தி உள்ளவன். தகப்பனை விட்டு தூரம் போனா மற்றவங்க ஒட்டி கொள்ளணும். அப்ப வாழ்க்கை எப்படி வந்துடும்? வாழ்க்கை எப்படிமா வரும்? ஒட்டி கொள்றது, மற்றவங்க உதவி கேட்கிறது, எல்லாத்துக்கும் அவங்ககிட்ட ஒட்டி ஒட்டி வாழறது, ஒரு சுயமா வாழ முடியாத வாழ்க்கை. ஏன் இப்படி வருது? தகப்பனோடு இருக்கும்போது அந்த வாழ்க்கை அப்படி இல்லையே. இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் ஒரு சுயமான வாழ்க்கை இல்ல? ஏன் என் கரம் உயர்த்தி காட்ட முடியும் உலகத்துல? அப்படின்னா நீங்க தகப்பன் உங்ககிட்ட இல்ல, உங்களோட தகப்பன் இல்ல. தகப்பனுடைய ஆசீர்வாதம் இருக்கு. இந்த நாள்ல கர்த்தர் சொல்கிறார், தகப்பனுடைய ஆசீர்வாதம் வேண்டுமா, தகப்பன் வேண்டுமா? வேதம் சொல்லுகிறது, அவன் போய் ஒட்டி கொண்டு அந்த குடியவன் அவனை தன் வயல்களில் பன்றிகள் மேய்க்கும்படி அனுப்பினான். இவன் மேய்க்க அனுப்பிட்டாமா? அந்த 15வது வசனத்தை வாசி. அந்த வேதத்துக்கு குடிகளில் ஒருவர்கள் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். நீ என்ன பண்ணிட்டு ஒட்டி கொண்டால் நம்ம விருப்பம் இல்லாத வேலைகளை செய்வோம். பன்றி, ஒரு ஆடு மேய்ச்சாலும் என்ன உண்டு? ஒரு சமாதானம் உண்டு. பன்றி மேய்க்க முடியுமா? அது சேத்திலையும் பிறந்து இங்க போசனா அங்க போகும், அங்க போசனா இங்க போகும். ஏன் உனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? உன் தகப்பன் பேச்சு கீழ்படியாம நீ அங்க போன,
இங்க போன இல்லையா, அதே போல பன்றியோட வாழ்க்கை உனக்கு வாழ். ஹல்லேலூயா. தகப்பனை விட்டார் பன்றி மேய்க்க. உனக்கு கீழ்ப்படியாத ஆட்கள் இன்னொரு வந்து சேர்ந்துருவாங்க. நம்ம கீழ்ப்படிஞ்சதால தகப்பன் நமக்கிட்ட வரவங்க கீழ்ப்படிஞ்சு வாழ்வாங்க. நம்ம கிட்ட வரவங்க வேலை செய்ய கீழ்ப்படியில தெரியுமா, நீ தகப்பன் கிட்ட கீழ்ப்படியில. அப்ப பன்றி கூட்டத்தை கொடுத்துருவாரு கையில, ஆட்டு கூட்டத்தை கொடுக்க மாட்டார். பன்றி கூட்ட கொடுத்து மேய் அப்படி சொன்னா எப்படி மேய்க்க முடியும்? அது சேத்துல ஊழும், அங்க போகும், அப்புறம் பீறி போட்டுரும். அதுக்கு ஒரு ஒழுங்கு கிடையாது. அப்ப இவன் ஒழுங்கு இல்லாம இருந்ததுனால ஒழுங்கில்லாத காரியம் அவனுக்கு வந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம் என்ன? ஏன் சில நேரத்துல சில பேர் வார்த்தை சொல்லும்போது கீழ்ப்படியாம இருக்கிறாங்க? ஆண்டவரே நான் கீழ்ப்படியாப்பா, நான் என்னப்பா தவறு செஞ்சேன். பாருங்க 16வது வசனத்துல, அப்போது பன்றிகள் தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தானா, ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. பசி, வேதனை, பஞ்சம். பன்றி மேய்க்க சொல்லிட்டு ஆனா அவனுக்கு என்ன கொடுக்கல? சாப்பாடு கொடுக்கலங்க. ஆவிக்குரிய சத்தியம் என்ன? உனக்கு நல்லா உனக்கு ஒரு மேய்ச்சல் இருந்தது, தகப்பனோடு இருக்கும்போது உனக்கு எப்படி ஆகாரம் இருந்தது. ஆனா நீ பன்றி கூட்டம் ஒழுங்கில்லாத வாழ்க்கைக்கு போகும்போது உனக்கு ஆகாரம் கிடைக்காது. வயிற்று நிரப்ப பன்றி தவிட்டு உனக்கு என்ன ஆசை பாருங்க. பசியில தவிடு ஒண்ணு தெரியாது, எது சாப்பிடுறது தெரியாது. தெரியுமாமா? பசியில எது இருந்தாலும் சாப்பிட்டுருவான் மனுஷன். அதான் மனுஷன். அப்போ தூர தேசத்துக்கு போயிட்ட பிறகு அவனுக்கு கிடைச்சது என்னம்மா? அப்ப கள்ளதனமா நீ வாழ்ந்தியே, உனக்கு பன்றிக்கு கொடுக்க தவிடு கூட கிடைக்காது. எதுக்கு மொத்தமா? கள்ளதனமா திரும்பினான். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது ஒருவனும் அது அவனுக்கு கொடுக்கவில்லை. பாருங்க, இவன் தான் பன்றியை மேய்க்கிறான், ஆனா இவனுக்கு அளந்து கொடுக்குறாங்க. பன்றிக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அளந்து கொடுக்குறாங்க போல இருக்கு பன்றிக்கு. அப்போ அந்த அளந்து கொடுக்கும்போது இவனுக்கு எப்படி வீதி கிடைக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவன் நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. ஆஸ்தி உள்ளவன், தகப்பனோடு இருந்தவன், ஏமா இந்த கஷ்டம் அவனுக்கு இளையவனுக்கு? அவன் தகப்பனிடத்தில் அன்பு கூறவில்லை, அவன் ஆஸ்தியிடத்தில் அன்பு கூர்ந்தான். ஆதலால் அவனுக்கு பன்றி தவிடு கூட கிடைக்கல. கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிகளே, ஒருவேளை இந்த இனத்தில் ஒழுங்கின்மை காரியங்கள் வாழ்க்கையில வருகிறதா? எதை பார்த்தாலும் ஒழுங்கின்மை. ஐயோ, என் பிள்ளைங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, என்னுடைய புருஷனுடைய வருமானம் ஏன் இப்படி இருக்கு, என் சொந்தக்காரன் ஏன் இப்படி பேசலாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? வேதம் சொல்லுகிறது, முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்ப மகள. அவன் புத்தி எப்ப தெளிவு தெரிந்துமா? அவன் பசியில வாடுனான் பாத்தீங்களா? நாற்று கூட அவனுக்கு தெரியலமா, நாற்று கூட அவனுக்கு புத்தி தெளிய வைக்கல. பசிதாமா அவனை புத்தியை தெளிய வச்சுது. 17வது வசனத்துல அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் சொன்ன வார்த்தை பாருங்க, என் தகப்பனுடைய கூலிக்காரன் எத்தனையோ பேர்கள் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசினால் சாகுறேனே. என்ன சொல்றான்? என் தகப்பன் கிட்ட எவ்வளவு பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க கீழ்ப்படிஞ்சு, ஆனா என்ன இருக்கு? சாப்பாடு இருக்கு, நானோ பசியா. எப்ப அவன் தகப்பன் நினைக்கிறாமா? பசி வரும்பொழுது சாகுறான். பசியில என்ன பண்றான்? சாகுறான். அந்த நிலைமைக்கு வர வரைக்கும் அவன் தகப்பனை நினைக்கல. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், இதுதான் இன்று தினம்தான் அந்த நேரம். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீ ஏன் மகளை சாகணும்? நீ ஏன் வறுமையில வாடணும்? ஏன் கண்ணீரோடு நீ இருக்கணும்? நீ ஒரு காரியம் செய். அவன் செய்கிற காரியம் பாருங்க, நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதம் பாவம் செய்தேன். எப்ப அறிக்கிறான் பாத்தீங்களா? நான் பாவம் செஞ்சு. என்னமா பாவம் பண்ணா? ஆனா கள்ளதனம் பண்ணா. ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சுட்டேன். ஆண்டவரே, என்ன பண்ண தெரியுமா? தகப்பனை பார்த்து பேசுறான், அவனு செய்வேன், என் தகப்புக்கிட்டு நான் போக போறேன். ஹல்லேலூயா. நான் இனி எங்கேயுமே போக மாட்டேன் என்று சொல்லி 20வது வசனத்தை வாசிக்கலாம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். ஆமென். அவன் என்னமா செஞ்சான்? நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன், இந்த அசிங்கத்துல இருக்க மாட்டேன், நாட்டுல இருக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் மனம் திரும்பினான். ஹல்லேலூயா. மனம் திரும்பினான். அவன் மனம் திரும்பது எப்படி திரும்புறான் தெரியுமா? முழு இருதயத்தோடு. ஹல்லேலூயா. கேட்கிற சகோதரிகளே, கள்ளதனமான இருதயம் எப்படி மனம் திரும்புது? முழு இருதயத்தோடு. ஏமா? அவன் ஒழுங்கின்மைய பார்த்துட்டான் வாழ்க்கையில. ஐயோ, என் தகப்புகிட்ட பன்றி போலதான் நான் இருந்திருக்கிறேன், ஒழுங்கின்மை, துன்மார்க்கதனம், பாவத்துல வாழ்ந்து உலக இச்சைகள் வாழ்ந்து நான் அமிழ்ந்து போய் சாகுற இந்த சூழல் புத்தி தெளிகிறது. இதை கேட்கிற சகோதரிகளை, புத்தி தெளிய வேண்டும். புத்தி தெளிந்த புத்தியா இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம விழுங்குற என்ன சிங்கம் எப்படி இருக்குது? சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான். புத்தி தெளிந்திருக்கிறோம் என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த புத்தி இப்ப கூட புத்தி தெரியலன்னா சாத்தங்களை மாட்டிடுவோம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்துட்டான். அவன் தூரத்தில் வரும்பொழுது அவனுடைய தகப்பன்
நான் அவனை கண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, தூர தேசம் விட்டு போயிட்டான். ஆனா தூரத்துல இருந்து அவரை பார்த்த உடனே தகப்பன் உள்ளம் பாருங்க என்ன பண்றாரு, மனதுருகி ஓடி. தகப்பன் ஓடுறாரா இவன் ஓடுறானா? பாருங்க எவ்வளவு அன்பான தகப்பன். என் மகளே, நம்ம தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பன் தெரியுமா? மனதுருகிற தகப்பன். உருகி ஓடி ஏன் ஓடினா தெரியுங்களா? அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் மக வருவா, என் மக இந்த காலத்துல ஒழுங்கா இருந்தால் அவன் நல்லவா வருவா சொல்லி அவர் ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஹல்லேலூயா. இதை அன்பு கூறுகிறார். 22வது வசனம் வாசிங்கம்மா. நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்தவனுக்கு விரும்பி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். ஹல்லேலூயா. என்ன கொடுக்கிறாருமா? முத்தம் கொடுக்கிறாரு, அணைக்கிறாரு. என்ன பண்றீங்களா? ஊழியக்காரனை நோக்கி இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்க. இவன் வஸ்திரம் எப்படி இருக்கு தெரியுமா? அழுக்கா இருக்கு, நாற்று அடிச்சிருக்கு. பாருங்க, அந்த நாற்றத்துல கூட தகப்பன் அணைக்கிறாரு. பாருங்க, குளிச்ச பிறகு அணைச்சாரு, குளிச்சுட்டு புதிய வஸ்திரத்தை போட்ட பிறகு அணைச்சாரு இல்ல, அதே சூழலை அணைக்கிறாரு. பாருங்க, இதுக்கு என்ன தெரியுமா ஆவிக்குரிய சத்தியம்? எவ்வளவு நாற்றங்கள், கவலைகள், துக்கங்களை நான் அணைக்கிறார் என்றால் ஏன் அணைக்கிறார் தெரியுங்களா? ரகசியத்தை உயர்ந்த வஸ்திரத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அந்த நாற்றத்தையும் அந்த வேதனையும் அவர் சுமக்க வேண்டும். ஹல்லேலூயா. உனக்கு உடுக்கிறார் என்றால் உயர்ந்த வஸ்திரம் உனக்கு எப்படிமா வந்துச்சு? உன் கைக்கு எப்படி மோந்திரம் வந்துச்சு? உனக்கு எப்படி ரட்சிப்பு வந்துச்சு தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, பன்றி மேய்த்த நம்மை, அதாவது ஒளி இல்லாம வாழ்ந்த நம்மை உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தாராம். நாற்றமுள்ள வஸ்திரத்தை போட்டுக் கொண்டிருந்தோம். வேதனை, அழுக, பாவம், இச்சை, இப்படிப்பட்ட வஸ்திரங்களை போட்டு நம்மை அழுக்கா இருந்த நம்மை அனைத்து முத்தம் செய்தாராம். ஏன் தெரியுமாமா? நம்மளுடைய அழுக்கையோ, நம்மளுடைய பாவத்தையோ, நம்மளுடைய துக்கத்தையோ, அவமானத்தையோ அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு உயர்ந்த வஸ்திரம் வேணும்ன்ற அவர் என்ன வஸ்திரத்தை உடுத்தினார் தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது, மார்க் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 17வது வசனம். அவருக்கு உடுத்தி பின்னே அவருக்கு சூட்டி. ஹல்லேலூயா. நம்முடைய தகப்பன் உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தினார் என்றால் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து, ஞானத்தனம் கொடுத்து, உங்களுக்கு திருவிருந்த பங்கு கொண்டு உங்கள் ரத்தத்தையும் அப்பத்தையும் உங்கள் கையில கொடுக்கிறார் என்றால் அவர் என்ன உடுத்தினார் தெரியல? சிவப்பு மேலங்கி அவர் உடுத்தினார். என்ன அர்த்தம் தெரியுங்களா? சிவப்பு என்றால் அடிகள், வேதனைகள், ரத்தம் வழிந்து கொண்டு உச்சந்திருந்து பாதம் வரைக்கும் முள்முடி பின்னி அவர் சிறுசுல ரத்தம் வரும்பொழுது ஜனங்கள் பார்த்து வேதனைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது இல்லையா? அதனால சிவப்பு அங்கி கொடுத்து விட்டாங்கன்னா சிவப்பு ரத்த கரையாம தெரியாது. என்ன பத்தில சாத்தோட தந்திரம் பத்தீங்களா? சிவப்பு என்று சொன்னால் வேதனை, பாடுகள், அவர் பட்ட பாடுகள் ஜனங்களை அறிந்து கொள்ள கூடாது என்று சொல்லி சிவப்பு அங்கே கொடுத்துட்டான். ஹல்லேலூயா. சிவப்பு அங்கே கொடுத்துட்டான். மேலும் நான் பட்ட பாடுகள் அந்த சிவப்பு அங்கியோட ரத்தத்தோட கலக்கும் போது வெளியே தெரியாது. அவர் சொல்லிட்டு இருக்காரு, ரத்தம் சிந்தன, ரத்தம் இல்லையே. அவர் மௌனமா இருந்தாரு, வேதனை பட்டாரு, முள்முடி சுமந்தாரு. பாதாளத்தின் வல்லமை, அக்கினி, நெருப்பு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கும்படி பற்றி மேய்த்துக் கொண்டிருந்தோம். ஒழுங்கின்மை வாழ்க்கை, வேதனை வாழ்க்கை, கள்ளதனமா திரும்பிட்டு இருந்தோம். அதெல்லாம் அவர் பார்க்கலையே. நீ மனம் திரும்பி வந்தவனும் ஓடி வந்துட்டாரு. சிவப்பு என்ற ஒரு ஆவிக்குரிய சத்தியம் என்ன? நெருப்பு பற்றுச்சுமா, அக்கினிமா, பாதாளத்தின் வல்லமை அவர் சுமந்தார். அவர் ரோமபுரி ஆட்சி அவரை கொடுமைப்படுத்தும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, வேதனைப்பட்டது. எல்லாவற்றும் சிவப்பு வேலாடியால் அவர் மூடினார் என்றால் உனக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படி. பாதாளத்தின் வல்லமைக்கு நீ தப்பிக்கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் பாதாளத்தின் ரூபத்தை அவர் போட்டுக் கொண்டார். அவர் போட்டெடுத்து உனக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்து உயிர்த்தெழும் வல்லமை 3 கர்த்தர் உயிரோடு எழுந்து உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறாரு. அவரிடத்தில் நமக்கு என்ன கள்ளதனம்? ஹல்லேலூயா. இந்த நேரத்தை சொல்லுங்க, ஏசப்பா இந்த கள்ளதனம் வேண்டாம்ப்பா, பொய் வேண்டாம்ப்பா, இந்த தப்பு தவறுகள்லாம் வேண்டாம்ப்பா. நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு என் அருகில் இருக்கிறவரை சொல்லுங்க. இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லுங்க, என் அருகில் இருப்பவரை, எனக்காக பாதாளத்தின் ரூபத்தை நீங்க உடுத்தீங்க, சிவப்பு அங்கே உடுத்தி என்னை ரட்சிக்கும்படி உயர்ந்த வஸ்திரத்தினாலும் மோதிரத்தினாலும் என்னை நீங்க அழகுபடுத்தி பார்க்கும்படி அப்பா 3 நாள் உயிர் தெரிந்து என் அருகே நின்று கொண்டவர சொல்லுங்க. எனக்கு இந்த உலக ஆசையை காட்டிலும், இந்த உலக மேன்மை காட்டிலும் ஏசப்பா உங்க பாதத்தில் நான் வந்துட்டேன் சப்பா. சொல்லு மகள, அப்பா எனக்கு இந்த உலகத்துல ஒன்று வேண்டாம்ப்பா, எனக்காக பாடுபட்டீங்களப்பா, எனக்காக ரத்தம் சிந்தினீங்க, உங்க அங்கங்கள் கிழிக்கப்பட்டது,
ராஜா, அதை நான் விசுவாசித்து உணர்கிறேன் என்று சொல்லும் பொழுது என் முழு இருட்டோடு அவரை சேர்த்து நான் அன்பு கூறுவேன். ஓ ரபல ஷரபல தூரப கவல பரபல வரபல ஒரு கவல ஷரபல பரபா நித்திய ஜீவனை கொடுக்கும்படி என் மகளே உன்னை பார்த்து ஓடி வந்து நிற்கிறார். அவரிடத்தில் பேசு மகளே. எசப்பா, கள்ளதனம் வேண்டாம்ப்பா, உலக ஆசைகள் ஈச்சைகள் அப்பா ஒழுங்கல்ல எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கும் வேண்டாம், என் பிள்ளைகளுக்கும் வேண்டாம், என் குடும்பத்தாருக்கும் வேண்டாம்ப்பா. என் வாழ்க்கையால் எந்த கள்ளதனம் இருக்கக்கூடாதப்பா. முழு இருதயத்தோடு நோக்கி நான் பார்க்கிறேன் எசப்பா. என் மகளே, உன்னை நேசிக்கிறவர் உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். நீ விசுவாசித்தால் அவருடைய பாதத்திலே ஒவ்வொரு நாளும் அமர்ந்து அவரை நோக்கி ஜெபம் பண்ணும் மகளே. உயர்ந்த வஸ்திரத்தை பாதுகாத்துக்கொள். தேவன் சொல்கிற காரியம் என்ன? உனக்காகப்பட்ட பாடுகள் அதிகம், ஆனால் உன்னை பார்க்கும்போது அவர் மனதுருகிற தேவனாயிருக்கிறார். உன்னை நேசிக்கிறார் மகளே. ஒரு தகப்பனுடைய உள்ள எப்படி இருக்கு பாருங்க. அப்பா, இந்த நாட்டு வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா, இந்த உலக வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா. பரலோக ராஜ்யத்துல நாங்க வரணும்னா இந்த உலகத்துல உங்களின் மேல அன்பு கூர்ந்து உங்களை நேசித்து அப்பா நீங்க பட்ட பாடுகளை நாங்க நினைவு கூர்ந்து உங்களுக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாக முழு இருதயத்தில் நாங்கள் செலுத்துவோம் என்று நீங்க ஒப்புக் கொடுங்க. உங்கள் பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல அப்பா நீங்க சத்திய வார்த்தையால் பேசிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இளைய மகனை போல அப்பா உங்களை விட்டு நாங்கள் தூர தேசத்துக்கு போகாதபடிக்கு ஆஸ்தியும் அந்தஸ்தும் எங்கள் தகப்பனாக மாறட்டும். எங்கள் நோக்கங்கள், எங்கள் விருப்பம், எங்கள் ஆசைகள் எல்லாம் எங்கள் தகப்பனாக மாறட்டும். ஆண்டவரே, உங்களோடு நாங்கள் தங்கி இருந்து உங்க வாழ்க்கைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியத்தை இந்த உலகத்தில் செய்து முடிக்க எங்களுக்கு கிருபைகளை கொடுத்திருங்கப்பா. இந்த இணைப்பில் ஒவ்வொரு சகோதரிகளை ஆசீர்வதிங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்திலே ஆசீர்வாதத்தினாலும் ஒவ்வொருவரும் நிரப்புங்கப்பா. அவங்களுக்கு இருக்க எல்லாம் கஷ்டங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு குடும்பத்தில் தேவைகள் எல்லாம் சந்தித்து தகப்புடைய கரத்தினால் அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீங்க ஏந்துங்க, தாங்குங்கப்பா. நீங்க ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தகப்புடைய கரத்திலே அப்பா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். துஷ்டனுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. கொள்ளை நோய்க்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அக்கிரமங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாம் பஞ்சத்துக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. கொள்ளை நோய்க்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க பிள்ளைங்கப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.